ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி லினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை குரங்கு மந்திரி. ஒரு முறை ஒரு புத்திசாலி அறிஞர் ஒருவர் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு குரங்கு அங்கு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. விளையாட்டுத்தனமாக அவர் அந்த குரங்கின் வாலை மிதித்து விட்டார். அப்போதுதான் தெரிந்தது, படுத்து இருந்தது குரங்கு இல்லை, அது ஒரு அரக்கன் என்று. மிகவும் கோபமான அரக்கன் தன் வாலை மிதித்த அறிஞர் குரங்காக மாறிப்போக என சாபம் கொடுத்தான். உடனே அந்த அறிஞர் குரங்காக மாறிவிட்டார். சிறு பிள்ளை போல தான் செய்த தவறினால் இப்படி குரங்காக மாறிவிட்டோம் என வருத்தப்பட்ட அந்த அறிஞர் அந்த காட்டிலேயே வாழ ஆரம்பித்தார். ஒரு நாள் அந்த வழியாக வந்த பயணிகள் இருவர் ஒரு மரத்தடியில் தங்கி இளைப்பாறினர். அப்போது ஒரு பயணி, நாளைக்கு நம்ம அரண்மனையில் ஒரு போட்டி நடக்கப் போகுது, அதில் யார் தங்களோட அறிவை காட்டி ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கப் போவதாக ராஜா அறிவித்தார் என்றான். இதை மரத்தின் மீது இருந்து கேட்ட குரங்கு தானும் அந்த போட்டியில் கலந்து கொள்ள நினைத்தது. உடனே பட்டணத்துக்குச் சென்ற அந்த குரங்கு போட்டி நடக்கும் திடலுக்குச் சென்றது. அங்கு போட்டிக்கு தயாராக வந்திருந்த அறிஞர்கள் இருக்கின்ற வரிசையில் அதுவும் நின்றது. அதை பார்த்த காவலர்கள் ஆச்சரியத்தில் நின்றனர். அந்த குரங்கு போட்டிக்கு பதில் எழுதுகின்ற ஓலையில் தன் பெயரை எழுதியிருந்ததை பார்த்ததும், இந்த குரங்கிக்கு வாய் பேச முடியவில்லை என்றாலும் எழுதி புரிய வைக்கின்ற திறன் இருக்கிறது, அதனால் இதுவும் போட்டியில் கலந்து கொள்ளலாம் என அறிவித்தனர். போட்டித்திடலுக்கு வந்த அரசர், எது கனமானது, இறகா இல்லை கல்லா என தன் முதல் கேள்வியை கேட்டார். எல்லா அறிஞர்களும் தங்களுக்கு தெரிந்த விடைகளை எழுதினர். சிலர் அறிவியல் பூர்வமான விடைகளை எழுதினர். ஆனால் குரங்கு, அது சூழலை பொறுத்தது, இலகுவான மனம் கூட குற்ற உணர்ச்சியின் பிறகு கனமாக மாறுகிறது என எழுதி கொடுத்தது. வித்தியாசமான அணுகுமுறையை பார்த்த அரசர் குரங்கையே கவனிக்க ஆரம்பித்தார். அடுத்த கேள்வி, பசியோடு இருந்த ஒரு முதியவருக்கு முன்னால் அரசு கஜானாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தங்க நாணயத்தை வைத்து, இப்போது இந்த தங்க நாணயத்தை யாருக்கு கொடுப்பீர்கள், அரசருக்கா இல்லை பசியில் இருக்கின்ற முதியவருக்கா என கேட்டார் அரசர். எல்லா அறிஞர்களும் அரசரை விட பசியோடு இருக்கின்ற முதியவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்றனர். அதற்கு குரங்கு என்ன விடை எழுதியிருக்கும் என எல்லோரும் ஆவலாக பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அரசர் குரங்கு எழுதியிருந்த ஓலையை எடுத்து படித்தார். அதில், இந்த நாட்டில் ஒருத்தர் பசியுடன் இருப்பது அரசரின் தவறு, ஆனால் அவர் கஜானாவில் இருக்கின்ற பணத்தை எடுத்து பசியோடு இருக்கின்றவர்களுக்கு சோறு போடக்கூடாது. நாட்டில் இருக்கின்ற வரிகளை குறைத்து அதே நேரத்தில் கஜானாவை வருமானம் மூலம் உயர்த்தி யாரும் பசியோடு இருக்காத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த தங்க நாணயத்தை அரசருக்கு கொடுத்து அந்த முதியவருக்கு பசி ஏற்படாத வண்ணம் அவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று எழுதியிருந்தது. பின்னர் அரசர் அடுத்த கேள்வியை கேட்டார். எல்லோரையும் அரண்மனைக்கு அருகில் இருக்கின்ற மாந்தோப்புக்கு அழைத்துச் சென்று அங்கே வாடிப்போயிருந்த மாமர செடிகளை காண்பித்து, இதை எப்படி வளமான செடியாக மாற்ற முடியும் என்று கேட்டார். அதற்கு பலர், இதில் ஏற்கனவே பெரும் பகுதி கெட்டுப்போனது, அதனால் இதை அப்புறப்படுத்திவிட்டு புது மாமர செடியை இங்கே வைக்கலாம் என்று ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் குரங்கு மட்டும் செடியை பார்க்கவே இல்லை. அதேபோல் வாடியிருந்த மற்ற செடிகளின் வேர் பகுதியிலிருந்த மண்ணை ஆராய்ச்சி செய்தது. அடுத்ததாக வளமாக செழிப்பாக வளர்ந்திருந்த செடிகளின் வேர் பகுதியில் இருந்த மண்ணையும் ஆராய்ச்சி செய்தது. பின்னர் தன் ஆலோசனையை ஓலையில் எழுதியது. அதில், இந்த செடியை சுலபமாக காத்திடலாம். நான் நல்ல செடிகள் மற்றும் வாடிப்போன செடிகளின் மண் வளத்தை பார்த்தேன். இரண்டுமே ஒரே மாதிரி இருந்தது, அதனால் மண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வாடிப்போன செடிகள் மேல் அதிகமான நிழல் விழுகிறது. அதனால் சிறிது நாள் நல்லபடியாக வளர்ந்தாலும் மரம் ஆகும் அளவுக்கு போதிய வெளிச்சம் இந்த செடிகளுக்கு இல்லை. அதனால் இந்த செடியை பிடுங்கி நல்ல வெளிச்சமாக சூரிய ஒளி படுகின்ற இடத்தில் நட்டால் இந்த செடியே நல்ல மரமாக மாறும் என்று எழுதியிருந்தது. குரங்குதான் புதிய மந்திரி என்று போட்டி நடத்தியவர்கள் அறிவித்தனர். பின்னர் அரசர், நமக்கு நல்ல மந்திரி கிடைத்துவிட்டார், அவர் நம்மிடம் வந்து சேர்ந்ததை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய மூட்டை நிறைய பொரியை குரங்கிடம் கொடுத்து எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று குரங்கிடம் கூறினார். ஆனால் அந்த குரங்கு எல்லாருக்கும் முதலில் கொஞ்சம் பொரியை மட்டும் கொடுத்தது. அதனை பசியோடு இருந்தவர்கள் வேகமாக சாப்பிட்டு முடித்தார்கள். அவர்களுக்கு மறுமுறை பொரியை கொடுத்தது.
திரும்ப பொரி வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு கொஞ்சம் பொரி கொடுத்தது. இதை பார்த்த அரசருக்கு குரங்கின் அறிவும், பகுந்து கொடுக்கும்போது பசியோடு இருந்தவர்களுக்கு அதிகமாவும் பசியில்லாதவர்களை கண்டுபிடித்த விதத்தையும் பார்த்து குரங்கையே தன் புதிய மந்திரியாக நியமித்தார். அடுத்த நிமிடமே அந்த குரங்கு அறிஞராக மாறியது. மக்கள் பணி செய்ய ஆரம்பித்ததும் அவருக்கு இருந்த சாபம் தன்னால் நீங்கியது. இதை பார்த்த எல்லோரும் சந்தோஷமடைந்தனர். நாம் புத்திசாலியாக இருந்தாலும் சில நேரங்களில் விளையாட்டுத்தனமாக சில தவறுகளை செய்கிறோம். அந்த தவறுகள் ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கலாம். நம் அறிவானது எந்த பலவீனமான சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து சூழ்நிலையையும் பலமாக மாற்றும் திறன் கொண்டது. எனவே நாம் நம் அறிவை வளர்ப்பதில் எப்பொழுதும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.